இந்த ஜனவரி மாதம் 2026 இந்த சேம் மூட்டு பொம்மையை வச்சு தான் கதை சொல்ல போகிறோம். முழங்கால் வலி யாருக்குனாலும் வரலாம். வயசானவங்களுக்கு மூட்டு தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு அளவுக்கு மீறி போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முழங்கால், அதாவது ஒரு பக்கமாக இப்படி மடித்தா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நின்னா வலிக்குன்னு சொல்லிட்டு லேசாக மடித்த மாதிரியே இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடு சேர்த்து இந்த ஃபோட்டோவில் பாருங்கள். இப்போது இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கால் நல்லா உள் பக்கமாக பெண்டாயிருக்கும் அல்லது வெளிப்பக்கமாக பெண்டாயிருக்கும். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, இதை ஜெனு வேல்கம்னு சொல்லுவாங்க அல்லது ஜெனு வேரம் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. டிஃபார்மிட்டி கரெக்ஷன் வந்தாலே கண்டிப்பாக மேனுவல் தெரப்பியில் எதுவுமே பண்ணி ஸ்ட்ரைட் பண்ண முடியாது. பட் அது இன்னும் மோசமாக தடுக்கலாமே தவிர மூட்டுக்குள்ளே எப்போவுமே லேசான ஒரு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும், உஷ்ணம் இருக்கும். தட் இஸ் சைனோவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா நிறைய மேனுவல் தெரப்பியில் ஒர்க் பண்ணணும். தேவைப்பட்டால் மெடிக்கல் டாக்டர் சப்போர்ட்டும் தேவைப்படும். அது எல்லாம் பண்ணதுக்கப்புறமும் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அதை கவனிங்க. அப்போது உங்களுக்கு மூட்டு சர்ஜரி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறீங்க, பயந்துடுறீங்க. பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எய்த்து வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மூட்டு ஸ்டிஃப் ஆகிடுது. ஆனால் மூட்டு வலியை கண்டுக்காமல் 4 வருஷம் விட்டுறீங்க, மரக்கோப்பு மாதிரி வளைஞ்சிரும். இன்றைக்கி எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா சயாட்டிக்கா டிஸ்க் பல்ஜ்னு ஒரு எம்ஆர்ஐ கொண்டு வர்றாங்க. ஏன்னா மூட்டு வலிக்கு ஆப்ரேஷன் பண்ண இங்கே ரெடியாக இல்லை. ஆனால் இதோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இடுப்பு வலிக்க தொடங்கிடும். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள், இந்த மாதிரி எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி சைடில் சாஞ்சி நடக்கிறாங்க இல்லையா. அதனால இந்த மாதிரி நடை வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸாக வரிச்செல்பு கிட்டத்தட்ட ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோவில் பேசியிருப்பேன், அல்ல வலிக்குதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த சைடில் வலிக்கிறது, இப்படி நடக்கிறதுனால இந்த தோள்பட்டை வலிக்கிறது, கண்டிப்பாக முதுகு வலி வரும். அப்போது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தீங்கன்னா முதுகில் டிஸ்க் பல்ஜ் இருக்கும். அப்போது அந்த டிஸ்க் பல்ஜவே சரி பண்ணி சர்ஜரி பண்ணாலும் கண்டிப்பாக அடுத்த லெவலில் வலிக்கும். ஏன்னா இதுக்கு உங்கள் முட்டி வலி காரணமாக இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மூட்டு வலி இட்ஸ் எ சைலண்ட் கிரிமினல் கல்ப்ரிட். இதோட முடியாது. இது மோசமாச்சுன்னா ஆங்கிளையும் போக்கடிச்சிரும், அதுக்கு மேலே ஹிப்பு, அதுக்கு மேலே ஸ்பைன் சொல்லிட்டு புதுசாக பிரச்சனையை கொடுக்கும். அதனால் ஒரு நீ பெயினை அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க, அலட்சியமாக விட்டுறாதீங்க. ஆரம்பத்திலே ட்ரீட் பண்ணுங்கள். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ்வர மாதிரி ஆஸ்டியோபதி கிளினிக் இந்த மாதிரி நீ பெயினை க்ரானிக் ஆக விடாமையும் அல்ல வேறு ஜாயிண்ட்டுக்கு ப்ரோக்ரஸ் ஆக விடாமையும் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இங்கே ரெடியாக இருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.